அழகி பீழவும் அளப்பெருங்கனமன்றி குறைகடலோதும் நித்திலம் கொழிக்கும் கோலமாமலை ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பெரியாய் நேரமாகி பெண்ணுமாய் யானுமாகி போதியாய் பிள்ளை பொன்னடம் போற்றி அம்மை அப்பனையே போற்றுவதையே தன்னுடைய நித்திய கடனாக கொண்டு விளங்கிய அன்னை இந்த சாருமதி என்ற அன்னை. அந்த தாய் மிகுந்த பக்தியோடு இருக்கின்ற காலத்திலே ஒரு நாள் அவளுடைய கனவிலே இந்த வரலட்சுமி தேவி தோன்றுகிறார். தோன்றி இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கின்ற முறைகளை எல்லாம் அந்த சாருமதிக்கு உபதேசம் பண்ணுகிறார் வரலட்சுமி தேவி. உடனே அதிகாலையிலே எழுந்து அந்த சாருமதி அம்மையார் சூழலிலே உள்ள பெண்களை எல்லாம் அழைத்து அந்த கிராமம் எல்லாவற்றையும் அலங்கரித்து இந்த விரதத்தை நோக்க ஆரம்பித்தாள். அந்த நாடு சிறப்படைந்தது, சகல சௌபாக்கியங்களும் பெற்று விளங்கியது. இந்த விரதத்திலே ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால், அதிகமாக ஆலயங்களிலே பொதுவாக இந்த நடைமுறைகள் இங்கே இப்பொழுது நடைபெறுவன இருந்து கொண்டிருக்கிறது. விசேடமாக அமைக்கப்பட்ட ஒரு மேடையை அலங்காரம் பண்ணுவது, மாவில தோரணங்கள் எல்லாம் கட்டி பூச்சரங்கள் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி
அதிலே ஒரு மேடையிலே வாழையிலே நெல் பச்சை அரிசி வகையெல்லாம் முறைப்படி பரப்பி அந்த பச்சை அரிசிக்கு மேலே தாமரை கோலமிட்டு அங்கே ஒரு கலசம் ஸ்தாபிப்பார்கள். ஆனால் மற்ற நேரங்களிலே கலசம் ஸ்தாபிக்கின்ற பொழுது தண்ணீரை விட்டுத்தான் கலசம் வைப்பார்கள். ஆனால் வரலட்சுமி பூஜைக்கு மட்டும் பச்சை அரிசியினாலே அந்த கலசம் நிரப்பப்பட்டுத்தான் அந்த கலசம் அங்கே வைக்கப்படும். அடுத்தது 9 இழை கொண்ட மஞ்சள் நூல், 9 இழை இருக்கும் அந்த நூலுக்குள்ளே. அந்த 9 இழை கொண்ட நூலை பின்பு அதை முடித்து, அதாவது 9 முடித்து வரக்கூடியதாக அதை முடித்து அந்த கும்பத்திலே வைத்து பூஜை பண்ணுவார்கள். அதற்கு இன்றைய தினம் நெய்ச்சாதம், ஹவிஸ் என்று சொல்லக்கூடிய நெய்ச்சாதம் அங்கே விசேடமாக நிவேதனமாக வைக்கப்பட்டிருக்கும். அருகம்புல்லும் விசேடமான பூஜை பொருளாக அங்கே காட்சி அளிக்கிறது. ஆகவே இந்த விரதத்தை முறைப்படி, இதற்கு பெரிய மற்ற விரதங்கள் போல கட்டுப்பாடுகள் குறைவு. அதாவது காலையிலே நீங்கள் உணவுண்ணாமல் இருந்து ஒரு நேரம் மதியம் உணவு உண்டு நீங்கள் பூஜை வழிபாடுகளிலே ஈடுபட்டால் போதும். இரவிலே நீங்கள் பலகாரமோ ஏதோ உங்களுடைய இஷ்டம் போல சாதத்தை தவிர வேறு எதையும் பாவித்துக் கொள்ளலாம். 9 ஆண்டுகள் இந்த விரதத்தை நோக்க வேண்டும் என்ற ஒரு விதி சொல்லப்பட்டிருக்கிறது. குறைந்தது 9 ஆண்டுகள் நீங்கள் இந்த விரதத்தை நோற்று அதை உத்தியாமனம் பண்ணுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு தேவையான தனம், தானியம், சகல சம்பத்துக்களும், புத்திர செல்வங்கள், எல்லா வகையான செல்வங்களும் உங்களுக்கு நிறைவாக கிட்டும் என்று இந்த புராணத்திலே மிக அழகாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே நான் ஒரு நாள் கூறியிருக்கிறேன், இந்த பிரபஞ்சத்திலே நாங்கள் சகல சிறப்புடனும் வாழ வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக சிவசக்தியாகிய அந்த அம்பிகையை நாங்கள் வணங்கியே ஆக வேண்டும். இந்த வகையிலே அவளை வணங்குகின்ற பொழுது உங்களுக்கு தேவையான சகல ஐஸ்வர்யங்களும், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பரென்பவர்க்கே கனம் தரும், பூங்குழல அபிராமி கனம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஆகவே இன்றைய புனிதமான இந்த தினத்திலே, இந்த விரத நாளிலே நீங்கள் எல்லோரும் அன்னையை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்னும் சில நிமிடத்திலே உங்களுக்கு காப்பு வழங்குகின்ற நிகழ்வு நடைபெறும். இந்த சில விரத நிலையங்களிலே ஆண்கள் வலக்கையிலும் பெண்கள் இடக்கையிலும் தான் இந்த காப்பு கட்டுவது வழக்கம். ஆனால் இந்த விரதத்திற்கு, அதாவது வரலட்சுமி விரதத்துக்கு எல்லோருமே வலக்கையிலே தான் கட்ட வேண்டும் என்ற நியதி அந்த விரத நியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் கடந்த காலங்களிலே கௌரி நோன்பில் பார்க்க வரலட்சுமி விரதத்திற்கு மிக குறைவாகத்தான் நூல்கள், அந்த காப்புகள் வழங்கப்படுவது. இந்த முறை இதுவரையிலே நாங்கள் எங்களுடைய அந்த பத்திச்சீட்டுகள் எடுத்து பார்க்கின்ற போது 2000 காப்புகளுக்கு மேலே நிறைந்து விட்டது. அம்பிகையினுடைய இந்த அருள் போன முறையெல்லாம் ஒரு 400-500 இல்லை. ஆனால் இந்த முறை 2000 கடந்த நிலையிலே அந்த காப்புகள் இங்கே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் பல தடவைகள் சொல்லியிருக்கேன், முன்கூட்டியே நீங்கள் நூல்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பல தடவைகள் சொன்னோம். ஆனால் இன்றும் இப்பொழுதும் அங்கே பதிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆகவே வருங்காலத்திலே நீங்கள் முன்கூட்டியே அதை செய்த, இல்லாட்டி எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த நூலை எப்படி, ஆனால் வந்தவங்களும் வருங்கையோடு நாங்கள் விடக்கூடாது. எப்படியும் நூலை தர வேணும். மிக சிரமப்பட்டு முடிந்து அங்கே அம்பாளை போட்டு தான் எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே ஒன்று நீங்கள்
இந்த எங்களுடைய அம்மாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி, இந்த நூலை பெறுகின்ற பொழுது நீங்கள் எல்லோரும் ஒழுங்கை கடைப்பிடிக்க வேணும். அம்மா மிகுந்த களைத்த நிலையிலே இருக்கிறார். அம்மா கையால் தான் நூல் வேண்டும் என்றது உங்கள் எல்லோருடைய விருப்பம். ஆனபடியால் நீங்கள் எல்லோரும் கூடிய அந்த பற்றிச்சீட்டு ரிசீட் தந்திருப்பார்கள். எல்லோரும் அந்த ரிசீட்டை நீங்கள் பெற்று அதை வைத்துக்கொண்டு ஆண்கள் பெண்கள் எல்லோரும் முண்டியடிக்க தேவையில்லை. ஏனென்றால் எல்லோருக்கும் எவ்வளவு நேரம் சென்றாலும் அந்த காப்பு நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம் என்று கூறி, ஒவ்வொரு ஏகாதசிக்கும் இப்போ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஒவ்வொரு ஏகாதசியிலும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 5:30 மணி வரையிலே நெத்தீபமேற்றி அந்த நாராயணனை வழிபடுகின்ற ஒரு காட்சியும் கண்கொள்ளா காட்சியாக அங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய விக்கிரகம் உங்களுக்கு அழகாக தெரிகிறது. ஆகவே ஒவ்வொரு ஏகாதசிக்கும் நீங்கள் மாலை 5 மணிக்கு வருவதந்து நெத்தீபமேற்றி அந்த நாராயணனும் அந்த சிவசக்தி சுரூபமாக இருக்கின்ற அந்த நாராயணனையும் வழிபட்டு சகல ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டும் என்று அம்மன் தாயார் அவருடைய சார்பிலே கேட்டு, இவர்கள் பூர்த்தியானதும் மகேஸ்வர பூஜை நடைபெறும். எல்லோருக்கும் அந்த அருட்பிரசாதம் வழங்கப்படும். எல்லோரும் பெற்றகுமாறு அம்மன் தாயார் அவருடைய சார்பிலே கேட்டு இன்றைய தினத்திலே கலந்து அன்னையினுடைய அருளை அதாவது நிறைவாக பெற்று நீங்கள் எல்லோரும் சகல சிறப்போடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் பல்லாண்டு பல்லாண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று அம்மன் தாயார் அவருடைய சார்பிலே உங்களை ஆசீர்வதித்து விடபெறுகின்றேன். வணக்கம், நன்றி. அரகர நம பார்வதி பதையே, அரகர நம பார்வதி பதையே, அரகர நம பார்வதி பதையே. ஸ்ரீ வரலட்சுமி தேவிக்கு, ஸ்ரீ வரலட்சுமி தேவிக்கு, ஸ்ரீ வரலட்சுமி தேவிக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். குங்குமத்தை அணிந்திருக்கும் தாயே, குறைகளை தீர்க்க வருவாயே. குங்குமத்தை அணிந்திருக்கும் தாயே, குறைகளை தீர்க்க வருவாயே. மஞ்சளையும் கொண்டிருக்கும் தாயே, மங்களமாய் வந்திருப்பாய் நீயே. மஞ்சளையும் கொண்டிருக்கும் தாயே, மங்களமாய் வந்திருப்பாய் நீயே. மங்கள குங்கும தாயே, பொங்கும் மங்களம் தருவாயே. மங்கள குங்கும தாயே, பொங்கும் மங்களம் தருவாயே. நெய் விளக்கேற்றி வைத்தேன் தாயே, நித்தம் என்னை காத்திடுவாய். நெய் விளக்கேற்றி வைத்தேன் தாயே, நித்தம் என்னை காத்திடுவாய். கைவிளக்காய் துணை இருப்பாய் தாயே, கவலைகளை போக்கிடுவாய் நீயே. கைவிளக்காய் துணை இருப்பாய் தாயே, கவலைகளை போக்கிடுவாய் நீயே. மங்கள குங்கும தாயே, பொங்கும் மங்களம் தருவாயே. மங்கள குங்கும தாயே, பொங்கும் மங்களம் தருவாயே. குங்குமத்தை அணிந்திருக்கும் தாயே, குறைகளை தீர்க்க வருவாயே. மஞ்சளையும் கொண்டிருக்கும் தாயே, மங்களமாய் வந்திருப்பாய் நீயே. மங்கள குங்கும தாயே, பொங்கும் மங்களம் தருவாயே. மங்கள குங்கும தாயே, பொங்கும் மங்களம் தருவாயே. மாலையொன்று கட்டி வைத்தேன் தாயே, மனதை மட்டும் எனக்கருள்வாய். மாலையொன்று கட்டி வைத்தேன் தாயே, மனதை மட்டும் எனக்கருள்வாய். பால் பழங்கள் நான் படைத்தேன், அதன் பலனெல்லாம் எனக்களிப்பாய் நீயே. பால் பழங்கள் நான் படைத்தேன், அதன் பலனெல்லாம் எனக்களிப்பாய் நீயே. மங்கள குங்கும தாயே, பொங்கும் மங்களம் தருவாயே. மங்கள குங்கும தாயே, பொங்கும் மங்களம் தருவாயே. குங்குமத்தை அணிந்திருக்கும் தாயே, குறைகளை தீர்க்க வருவாயே. மஞ்சளையும் கொண்டிருக்கும் தாயே, மங்களமாய் வந்திருப்பாய் நீயே. மங்கள குங்கும தாயே,
வர